வெல்கம் டு பாப்பிஸ் ஹோம். இன்றைக்கி ஆவாரம்பூ டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆவாரம்பூ பற்றி சில தகவல்கள் சொல்கிறேன். இப்போது இது ஆவாரம்பூ செடி. ஆவாரம்பூ மாதிரி ஒரு அருமையான மூலிகை தாவரம் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ ஒரு அருமையான மூலிகை தாவரம். இது பொதுவாக காடுகளில் மண்டி இருக்கும். வறண்ட பூமியில் ரொம்ப அதுவாகவே முளைச்சி வரக்கூடியது. இது இலைகளும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. காய்கள், பூக்கள் எல்லாமே. இப்போ பூ இப்போ தான் முட்டு விட்டுருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே நான் பூக்கிற சீசனில் நிறைய பறிச்சுட்டு நிழலில் காய வச்சுருக்கிறேன். நம்ம அதை பார்க்கலாம். அது செடி மாதிரி வளரக்கூடியது. நல்லா வறண்ட பூமியில் அது வளரும். அதுவாக விதை கீழே விழுந்து முளைச்சி வரும். அது தலைச்சத்தும் நிறைய இருக்குது. அந்த ஆவாரம்பூ இலையை மண்ணுக்கும் நம்ம போடலாம். அது தலைச்சத்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி ஆவாரம்பூ இலையை மருத்துவ குணத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. நாம் இப்போ பூவை தான் டீ போட போகிறோம். பூ எல்லா சீசன்லேயுமே பூ பூக்கும். நம்ம பூக்கிற நேரங்களில் நம்ம பறித்து கொண்டு நம்ம அதில் இருக்கிற உள்ள மகரந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதில் பூச்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் எதலை மட்டும் எடுத்து நிழலில் காய வச்சு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி வச்சுருக்கிறது தான் இப்போ பார்க்குறீங்க. இது நான் ஜனவரி மாதத்தில் பூவை எடுத்து க்ளீன் பண்ணி நிழலில் காய வச்சுருக்கிறேன். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி. அப்படின்னா என்னென்னா, ஆவாரம்பூ பூத்திருந்தா அங்கே யாருக்குமே இறப்பு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மூலிகை இது. இப்போ இந்த மூலிகையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதை உட்கொண்டோன்னா நம்ம தோல் பளபளப்பாக இருக்கும். ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்களை அது கூட்டும். அதனால் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இது கேன்சருக்கு கூட கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியதுன்னு இன்னும் ஆய்வுகள் போயிட்டுருக்குது. இன்சுலின் சுரக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான அருமருந்து இது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த டீயை குடித்தாங்கன்னா சர்க்கரையோட அந்த இன்சுலின் சுரக்கிறது அதிகரிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ தேவை. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க பனங்கள் கண்டு இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிட்லாம். இது தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா டீக்கு பதிலாக போட்டு குடிக்கலாம். அதை இப்போது தண்ணி சூடாயிடுச்சு. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது நம்ம 2 டீ செய்ய போகிறோம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் ஆவாரம் பூ போட்டுக்கலாம். காய வச்சது தான் போடணும்னு கிடையாது. பூ பறிச்சுட்டு வந்த உடனே கூட நம்ம அந்த டீயை போட்டு சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணியில் நான் ஒரு 3 பிஞ்ச் ஆவாரம் பூ போட்டிருக்கேன். நம்ம பூ போடலாம். நேரடியாக ஆவாரம் பூவை காய வச்சதை போடலாம். நீங்கள் ஆவாரம் பூ கிடைக்கலன்னா கவலை இல்லை. நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ பதப்படுத்தி வச்சு விற்கிறாங்க. நம்ம அதையும் வாங்கி பயன்படுத்தலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இப்போது நமக்கு டீக்கு கொதி வந்துருக்குது. இப்போது இதோட நம்ம இனிப்பு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம். இப்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கள் கண்டு இனிப்புக்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் பனங்கள் கண்டு இங்கே வச்சுருக்கிறேன். இல்லை தேன் கலந்து நம்ம பயன்படுத்துறதுனாலும் கலந்துக்கலாம். தேனும் இருக்குது. நம்ம 2 டீ செய்ய போகிறோம். ஒன்று பனங்கள் கண்டு கலந்து, இன்னொன்று தேன் கலந்து செய்ய போகிறோம். இதில் இப்போ பனங்கள் கண்டு கலந்துருக்கேன். இதில் தேன் 1 ஸ்பூன் கலந்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கார். அவர்கிட்ட கொடுக்குறேன். நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.